தினகரன் நாளிதழ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை. டாபிக் தமிழக வரலாறு, சமூகம், பண்பாடு மற்றும் அரசியல். தமிழை வளர்க்க வேண்டுமென்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டுமென்பது பொருளன்று என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. திருவிக. திருவிக அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் துல்லம் என்னும் ஊரில் பிறந்தார். தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் பெரிதும் பாடுபட்டார். சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி பள்ளியில் தமிழாசிரியராகவும் நவசக்தி முதலான இதழ்களில் ஆசிரியர் பணியும் ஆற்றியிருக்கிறார். இவரோட படைப்புகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு, கம்பராமாயணம், நிகரற்ற வாழ்க்கை அனுபவ கருவூலம், வால்மீகியே இதனை படிக்க நேர்ந்தால் ஒரு புதுமை காப்பியத்தின் தழுவல் என ஒப்பார் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தமிழ் அண்ணல். சீரா புராணத்தில் இடம்பெறாத காண்டம். ஆன்சர் ஆப்ஷன் பி. சீரத் காண்டம். சீரா புராணத்தோட ஆசிரியர் உமறு புலவர். இந்த நூலில் 3 காண்டங்களும் 92 படலங்களும் உள்ளன. 3 காண்டங்கள் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். இந்த நூலில் உள்ள மொத்த பாடல்கள் 5027. தேம்பாவணி காப்பியத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. வீரமாமுனிவர். வாழும் வள்ளுவம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி. வாசே குழந்தைசாமி. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களில் ஒருவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மணக்குடவர். கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை என்று கல்வியின் மேன்மையை சுட்டியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. குமரகுருபரர். கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. இந்த வரியோட பொருள்: சில ஆண்டுகளே வாழும் மனிதர்க்கு கல்வியை காட்டிலும் மிகச்சிறந்த துணை வேறொன்றும் இல்லை. இதனை குமரகுருபரர் நீதிநெறி விளக்கத்தில் கூறியிருக்கார். செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். பாடல் வரிகள் இடம்பெறும் நூல். நீதிநெறி விளக்கம். செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார். இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, தாம் மேற்கொண்ட ஒரு செயலை செய்து முடிப்பதில் ஊக்கமுடையவர்கள் காலத்தின் அருமையும் எண்ண மாட்டார், பிறர் தம்மை அவமதித்தலையும் சிறிதும் மனத்தில் கொள்ளார். முதலில் புதிய ஆத்திச்சுடியை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பாரதியார். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் யார்? ஆப்ஷன் ஏ. கவிக்கோ அப்துல் ரகுமான். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதை 1989 வாங்கியிருக்காரு. இவர் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என பாராட்டப்படுபவர். இவரோட சிறப்பு பெயர்கள்: கவிக்கோ, விண்மீன்களிடையே ஒரு முழுமதி, வானத்தை வென்ற கவிஞன், சூரிய கவிஞன், தமிழ்நாட்டு இக்பால். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. பரிதிமாற் கலைஞர். திருவாவடுதுறை ஆதீனம்தான் இவருக்கு நாவலர் எனும் பட்டத்தை சுட்டி சிறப்பித்தார். இவரை புதிய தமிழ் உரைநடையின் தந்தை என மூவா கூறியுள்ளார். செந்தமிழை பேணி வளர்த்த பெரும்புலவன் என கவிமணி பாராட்டியுள்ளார். தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தேவநேய பாவாணர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அப்துல் ரகுமான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சமுதாயத்தில் மக்களிடையே வேற்றுமை உணர்வு மிகுந்து காணப்படுது. இந்த வேற்றுமை உணர்வு கவிஞரை பாதிக்குது. அதனை விளக்க தான் இந்த பாடலை பாடியிருக்காரு. விண்ணை இடிக்கும் மலை முகட்டிலே அருவிகள் தோன்றுகின்றன. அந்த அருவிகள் பொழியும் நீர் கடலில் சென்று கலக்கிறது. ஆனால் தனி மனிதனோ சமுதாயம் என்ற கடலில் கலப்பதில்லை. உயர்வு தாழ்வு என்ற வேறுபாட்டை வளர்க்கிறான். இதான் அந்த வரிகளோட பொருள். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லையடி என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? ஆன்சர் சுரதா. சுப்புரத்தினதாசனோட சுருக்கம் தான் சூரதா. சுரதா இங்கே ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சுரதா. பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் பி. வாணிதாசன். வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலோ. இவரோட பெற்றோர் திருக்காமு, துளசி அம்மாள். இவரோட சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு, பாவலர் மணி. இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுகிறார். இவரோட புனைப்பெயர் ரமி. தமிழுக்கு கதி என போற்றப்படும் 2 நூல்கள்.
ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறளும் கம்பராமாயணமும். இக்கூற்றினை கூறியவர் தமிழ் தொண்டாற்றிய செல்வ கேசவராய முதலியார். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று தன் கல்லறையில் எழுதச் சொன்னவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜி.யு. போப். தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். இவரோட பெற்றோர் தேவசகாயம் ஞானப்பூ. இவரோட 25வது வயதிலேயே குற்றால குறவஞ்சிக்கு நிகராக பெத்லகேம் குறவஞ்சியை இவர் இயற்றியிருக்காரு. இவரோட பிற நூல்கள் ஞானதச்சன், ஞான உலா, ஆரணாதிந்தம். பொறுத்துக. நூல் ஆசிரியர். குயில் பாட்டு பாரதியார். அழகின் சிரிப்பு பாரதிதாசன். துறைமுகம் சுரதா. பால்வீதி அப்துல் ரகுமான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் யார்? ஆப்ஷன் பி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். இந்த கவிதை வரிகளோட ஆசிரியரும் கவிமணி அவர்கள்தான். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அப்துல் ரகுமான். பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜி.யு. போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராப்பி சேதுப்பிள்ளை. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுரதா. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? நாடக நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி பிசிராந்தையார். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனோன்மணியம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடினது நாமக்கல் கவிஞர். இவர் காந்திய கவிஞர் என போற்றப்படுகிறார். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரோடு தமிழன்பன். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்ஸ் முல்லர்.